கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். வணக்கம். இன்று இரு பொருள்கள் குறித்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடைபெறுகிறது. ஒரு பொருள் நேஷனல் ஹெரால்ட் நிறுவனத்தினுடைய வழக்கு கொடுத்ததில் தீர்ப்பு. இரண்டாவது பொருள் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். ஆக முதல் பொருளை பற்றி சில நிமிடங்கள் பேசுகிறேன். அதில் கேள்வி கேளுங்க. அடுத்த பொருளை பற்றி அடுத்த சில நிமிடங்களிலே பேசுகிறேன். முதல் பொருள் நேஷனல் ஹெரால்ட் சம்பந்தப்பட்ட வழக்கு திருமதி சோனியா காந்தி, திரு ராகுல் காந்தி மற்றவர்கள் மீது தொடுக்கப்பட்ட ஜோடிக்கப்பட்ட வழக்கு. இந்த வழக்கில் நீதிபதி அவர்கள் சிறந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். பணப்பரிமாற்றம் என்பது குற்றம் அல்ல. நாள்தோறும் ஒவ்வொருவரும் பணப்பரிமாற்றம் செய்கிறோம். சம்பளம் வாங்கும்போது பணப்பரிமாற்றம், சம்பளம் கொடுக்கும்போது பணப்பரிமாற்றம், கடையில் ஒரு பொருளை வாங்கும்போது விற்கும்போது பணப்பரிமாற்றம் தான். சட்டவிரோதமான பணப்பரிமாற்றம் தான் குற்றம். பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் என்பதில் சட்ட பூர்வமான அல்லாத சட்டத்தை மீறிய பணப்பரிமாற்றம் தான் குற்றம். அதுக்கு முதல்ல ஒரு குற்றம் நடைபெறும். அந்த குற்றத்தில் காவல்துறையோ அல்லது புலனாய்வுத்துறையோ அல்லது மத்திய புலனாய்வுத்துறையோ ஒரு வழக்கு பதிவு செய்யும். அந்த வழக்கில் இந்த குற்றத்தை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டும். அந்த குற்றத்தை பதிவு செய்த பிறகு அமலாக்கத்துறை சட்ட விரோதமான பணப்பரிமாற்றம் என்று வழக்கு தொடங்கும். இதில் எந்த காவல்துறையும் எந்த புலனாய்வுத்துறையும் மத்திய புலனாய்வுத்துறை எந்த வழக்கையும் பதிவு செய்யல. எஃப்ஐஆரே கிடையாது. எஃப்ஐஆரே இல்லாம ஒரு வழக்கில், முதல் தகவல் அறிக்கை இல்லாத ஒரு வழக்கில் அமலாக்கத்துறை ஒரு குற்றத்தை பதிவு செய்தது. அது சட்ட விரோதம். அதை ஆரம்ப காலத்திலிருந்தே சட்ட விரோதம்னு சொல்றோம். உதாரணத்துக்கு, இந்த சட்டவிரோதமான பணப்பரிமாற்றம் நடந்ததாக சொல்லப்படுவது 2013ஆம் ஆண்டு ஒரு தனிநபர் ஒரு தனிப்பட்ட புகாரை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். அது எஃப்ஐஆர் அல்ல, அது அவருடைய தனிப்பட்ட குற்றச்சாட்டு. அதுல எந்த காவல்துறையும் எந்த புலனாய்வுத்துறையும் விசாரிக்கல. அந்த சூழ்நிலையில பிறகு அமலாக்கத்துறை 2021ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்கிறது. 2013 தனிப்பட்ட நபருடைய புகார். 2021 தான் அமலாக்கத்துறை
ஒரு வழக்கை பதிவு செய்கிறது. 8 ஆண்டுகள் கழித்து 8 ஆண்டுகள் கழித்து 2021 அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் ஏறத்தாழ இப்ப 4 ஆண்டுகள் கழித்து தீர்ப்பு வந்திருக்கிறது. தொடக்கத்திலேயே சொன்னோம், எஃப்ஐஆரே கிடையாது, எந்த புலனாய்வு துறையும் எந்த காவல்துறையும் இதில் வழக்கு பதிவு செய்யல. ஆகவே சட்டவிரோதமான பணப்பரிமாற்றம் என்பது மணி லாண்டரிங் என்பது எழவே கிடையாது அப்படின்னு சொன்னோம். மற்ற வாதங்கள்லாம் இருக்கு. இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு நீதிபதி அவர்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். முதல் குற்றம் பிரெடிகேட் ஒஃபென்ஸ் சொல்றாங்க. முதல் குற்றம் பதிவு செய்யாமல் இந்த 2வது குற்றத்தை பதிவு செய்யவே முடியாது. அமலாக்கத்துறை இதில் பெரும் பிழையை செய்திருக்கிறது, சட்டவிரோதமான நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள் என்று வழக்கையே தள்ளுபடி பண்ணியிருக்கார். இதுல பல வாதங்கள் இருக்கு. பணப்பரிமாற்றம்னா ஒருத்தர் கையிலிருந்து இன்னொருத்தருக்கு பணம் மாறணும். இந்த வழக்கில் யாரும் யாருக்கும் பணம் கொடுத்ததாக குற்றச்சாட்டே கிடையாது, நிகழ்வே கிடையாது. இந்த யங் இந்தியா என்ற நிறுவனம், அந்த நிறுவனத்தில் அது செக்ஷன் 25 பழைய கம்பெனி சட்டத்தில் 25வது பிரிவின் கீழே பதிவு செய்யப்பட்ட நிறுவனம். புதிய கம்பெனி சட்டத்தில் 8வது பிரிவின் கீழே பதிவு செய்யப்பட்ட நிறுவனம். அதில் யாரும் ₹1 எடுக்க முடியாது. ₹1 லாபம் எனக்கு பங்கு, லாபத்தில் எனக்கு பங்கு தொகை தரணும்னு சொல்ல முடியாது. 2வது, ஒருத்தரும் சம்பளம் வாங்க முடியாது, ஒருத்தரும் தன்னுடைய செலவுக்காக பணம் வாங்க முடியாது. இந்த நிறுவனம் பதிவு செய்த காலத்திலிருந்தே இதற்கு லாபமும் கிடையாது, லாபத்தை பிரிச்சும் கொடுக்கல, யாருக்கும் சம்பளம் கொடுக்கல, யாருக்கும் செலவு கொடுக்கல, ₹1 கூட பண பரிமாற்றம் நடந்ததாக சொல்லவே முடியாது. பணப்பரிமாற்றம் இருந்தா தானே சட்டபூர்வமான பணப்பரிமாற்றமா, சட்டவிரோதமான பணப்பரிமாற்றமா என்று சொல்ல முடியும். இதில் ஜோடிக்கப்பட்ட வழக்கு, எஃப்ஐஆர் இல்லாமல் அமலாக்கத்துறை ஜோடித்த வழக்கு, பணப்பரிமாற்றமே இல்லாம, பணம் கொடுக்கல் வாங்கலே இல்லாம பணப்பரிமாற்ற குற்றம் மணி லாண்டரிங் என்று ஜோடிக்கப்பட்ட வழக்கு. இந்த வழக்கை புத்திசாலித்தனமான அரசு இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்து அப்புறம் அமலாக்கத்துறை நுழைந்து இப்ப எஃப்ஐஆர் பதிவு செய்து விட்டார்கள், நான் விசாரிக்கிறேன்னு எடுத்தா, அந்த நடவடிக்கை எடுத்தா, அதை விட சட்டவிரோதமான நடவடிக்கை எடுக்க முடியாது. என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, அரசுக்கு இப்பவாவது புத்தி தெளிந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நிறுத்திக் கொள்ள வேண்டும். திருமதி சோனியா காந்தி, திரு ராகுல் காந்தி அவர்கள் மீது தொடர்ந்து பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பது எங்களுடைய கருத்து. அதாவது கேள்விகள் இருக்கா? மேல்முறையீடு போட்டதாக செய்தி இல்லை, மேல்முறையீடு போடலாம்னு சொல்றாங்க. போடட்டும், புத்தி தெளியலன்னு அர்த்தம். சொத்துக்கள்லாம் இப்ப முடக்க முடியாது. இந்த அது ஒன்றும் பெரிய சொத்து கிடையாது. நேஷனல் ஹெரால்டு அந்த பத்திரிகை சொந்தமான நிறுவனத்தில் தான் சொத்து இருக்கு. யங் இந்தியா என்பது ஒரு பங்குதாரர், ஷேர். அதுக்கு ஒன்றும் சொத்து கிடையாது, ஷேர் தான். அந்த ஷேருக்கு என்ன மதிப்புன்னு யாராவது வாங்கினாங்களா, வித்தாங்களா? ஒண்ணுமே கிடையாது. ₹1 கூட டிரான்சாக்சன் பண்ண முடியாதுன்னு போது
அது அவர்களை தான் கேட்கணும். முதல்ல அன்னைக்கு அமலாக்கத்துறையில இருந்த அதிகாரி இதுல ஒன்றும் வழக்கே கிடையாதுன்னு முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் அந்த அதிகாரியை மாற்றி, அதற்காகத்தான் பழிவாங்கி மாற்றி புதிய அதிகாரியை போட்டு அவர் வழக்கு பதிவு செய்யலாம். இது வழக்கமாக மோடி அரசுல நடப்பது தானே. ஒரு அதிகாரி சட்டபூர்வமாக நடந்து கொண்டால் அவரை மாற்ற வேண்டியது. அப்புறம் தனக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு அதிகாரியை போட்டு வழக்கு பதிவு செய்வது. மற்ற மாநிலங்கள் கிடையாது, அமலாக்கத்துறை ஒன்றுதான். எல்லா மாநிலங்கள்லயும் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்கள்ல தான் அவங்க கவனம் செலுத்துறாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்கள்ல எந்த வழக்கும் பதிவு செய்ததா தெரியலையே. அது தெரியாது. மேல்முறையீட்டுக்கு போகட்டும். எங்களுக்கு வலுவான வாதம் இருக்குன்னு நாங்க நம்புறோம். மேல்முறையீடு கோர்ட்டு என்ன தீர்ப்பு சொல்லும் பார்ப்போம். பதிவு செய்யாத வழக்குல அமலாக்கத்துறை எப்படி மணி லாண்டரிங் வழக்கை பதிவு செய்யலாம் என்பதுதான் நீதிபதியுடைய தீர்ப்பு. அத வாதத்தை வச்சோம். 4 வருஷமா அந்த வாதம் நடக்குது. இப்பதான் தீர்ப்பு வந்திருக்கு. இந்த வாதம் வெல்லும் என்ற அச்சத்துல தான் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பயன் தராது. எஃப்ஐஆர் பதிவு செய்தாலே வழக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டதுன்னு அர்த்தமா? எஃப்ஐஆர்ல யாருக்கு யாரு பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லணும்ல. இது யாருக்கும் பணம் கொடுக்கலையே, யாரும் யாரிடமிருந்து பணம் வாங்கலையே. பணமாற்றம் இல்லாமல், பண பரிமாற்றம் இல்லாமல் சட்ட விரோதமான பண பரிமாற்றம் என்று எப்படி சொல்ல முடியும்? அமலாக்கத்துறையோட வழக்கு விசாரணைகள்ல பெரும்பாலான வழக்குகளை இதுவரை குற்றத்தை நிரூபிக்க முடியல. தண்டனை வாங்கி கொடுத்து அந்த புள்ளி விவரம் சொல்றது, அதை எப்படி பாக்குறீங்க? புள்ளி விவரங்கள்லாம் எனக்கு தெரியாது. ஆனா பெரும்பான்மையான வழக்குகளில் அவர்களுக்கு எதிராகத்தான் தீர்ப்பு வந்திருக்குன்னு நீங்க சொல்றத நான் ஆமோதிக்கிறேன். சார், அமலாக்கத்துறை தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பல கேஸ்கள் டிஎம்கேவே டார்கெட் பண்ணி பண்ண மாதிரி பண்றாங்க. போதைப் பொருள் கேஸ் வேற என்ன பண்ணுவாங்க? ஆகாஷ் பாஸ்கர் ஒரு கேஸ் பண்ணுறாங்க. அதை விட ரீசெண்டா கோர்ட் அவங்க மன்னிப்பு கேட்க வந்தாச்சு. அவங்க செயல்பாடு திமுக தனிப்பட்ட முறையில டார்கெட் பண்ற மாதிரி கமிஷனர் ஆஃப் போலீஸ்க்கு வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும், எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணணும்னே கூட ஆட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் தீர்ப்பு வரட்டும். அவங்களுக்கு இந்த நீதிபதி தீர்ப்பு பாடமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பாடம் கத்துக்காட்டி என்ன பண்றது? வகுப்பறையில ஆசிரியர் நல்லா தான் பாடம் சொல்றாரு, சில மாணவர்கள் படிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னா நான் என்ன பண்றது? இந்த வழக்குகள் காங்கிரஸ் தோல்விக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்காங்க. வழக்கு தோல்விக்கு காரணம் சொல்ல முடியாது. வழக்கை ஒற்றி சித்தரிக்கப்பட்ட சித்திரம், அந்த நெரட்டிவ்னு சொல்றாங்களே ஆங்கிலத்தில், ஒரு சித்திரம் சில நேரங்களில் சில மாநிலங்களில் எங்களை பாதிக்குது. ஏன்னா மக்கள் மத்தியில் ஊடகங்கள் இதை பெரிதுபடுத்தி போடுறாங்க. நீங்க தான், வேற யாரு? அந்த வழக்கினுடைய உண்மையை தெளிவுபடுத்தாம அரசு சொல்றதையெல்லாம், அமலாக்கத்துறை சொல்றதையெல்லாம் பெரிதுபடுத்தி அதை உதாகரமாக செய்தி வெளியிடுவதை மக்களை பாதிக்கத்தானே செய்யும். சார், இப்போ பொதுவாக மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி நேஷனல் ஹெரால்டு வந்து இப்போ யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, அது எப்படி இயங்கும், அதனுடைய டிரான்சாக்ஷன் எவ்வளவு பேர் பண்ணி அனுப்புறாங்க, இதை பத்திலாம் கொஞ்சம் சொன்னா மக்கள் கொஞ்சம் எளிமையா இருக்கும். நேஷனல் ஹெரால்டு இன்னைக்கு டிஜிட்டல் பேப்பர் தான். வாரத்துக்கு ஒரு முறை பிரிண்ட் பேப்பர் வெளியிடுறாங்க. டிஜிட்டல்
ஆங்கிலத்தில், ஹிந்தியில் டிஜிட்டல் பேப்பர் தான். அதற்கு சில குறிப்பிட்ட பணியாளர்கள் இருக்காங்க. எத்தனை பேர் எனக்கு தெரியாது. ஆனால் டிஜிட்டல் பேப்பர் தயாரிக்கிறதுக்கு குறிப்பிட்ட நிருபர்கள் இருந்தால் போதும், ஆசிரியர்கள் இருந்தால் போதும். டிஜிட்டல் பேப்பர் நாள்தோறும் வெளிவருது. வாரத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரிண்ட் பேப்பர் வரும். அதற்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு ஏதோ வருமானம் இருக்கு. பெரிய லாபமெல்லாம் கிடையாது, லாபமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். பெரிய லாபமெல்லாம் இருக்காது. அவங்க யாருக்கும் லாபத்தில் டிவிடெண்ட் கொடுத்ததாக எனக்கு செய்தி கிடையாது. டிவிடெண்ட் யாரும் கொடுக்கல. லாபம் இருந்தால் தானே டிவிடெண்ட் கொடுக்க முடியும். டிவிடெண்டே கொடுக்காத போது சம்பளம், மின்சாரம், தண்ணி, அதுக்கு வரி கட்டி ஒரு டிஜிட்டல் பேப்பரை நடத்துறாங்க. சுதந்திர போராட்ட காலத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய போர்வாளாக இருந்தது நேஷனல் ஹெரால்ட். அதை பெரிய தலைவர்கள் தொடங்கினாங்க. மகாத்மா காந்தியுடைய ஆசியுடன் பெரிய தலைவர்கள் தொடங்கினாங்க. இன்னைக்கு அது ஒரு சின்ன நிறுவனம் தான். அதில் ஒன்றும் லாபமும் கிடையாது, டிவிடெண்டும் கிடையாது. அந்த பணியாளர்கள் தேச பக்தி உணர்வோடு பணியாற்றுகிறார்கள்னு நான் நம்புறேன். முடிஞ்சிருச்சுல்ல? சரி. அடுத்தது மகாத்மா காந்தி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். இந்த சட்டம் என்பது, நான் இன்னைக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன், இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கு. அதை படிச்சு பாருங்க. இன்னைக்கு மகாத்மா காந்தி 1948 ஜனவரி மாதம் 30ஆம் தேதி கொல்லப்பட்டார். ஏறத்தாழ 77 ஆண்டுகளுக்கு பிறகு மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கி, என்னை பொறுத்தவரை இது அந்த கொலையை விட, அந்த கொலைக்கு ஈடாக கொடிய செயல். நான் என்னுடைய கட்டுரையில தலைப்பே தி செகண்ட் கில்லிங் ஆஃப் மகாத்மா காந்தி. இரண்டாவது முறை மகாத்மா காந்தியை கொல்கிறார்கள் என்று நான் மிகுந்த வருத்தப்பட்டு எழுதியிருக்கிறேன். அதை படிச்சு பாருங்க. இந்த சட்டத்தை பாருங்க. இந்த சட்டம் என்பது மகாத்மா காந்தியின் பெயரை எடுப்பது ஒன்று, வாயிலேயே நுழையாத ஒரு பெயரை வச்சிருக்கிறது. ஹிந்தி சொற்களை ஆங்கில எழுத்துல எழுதுனா, ஹிந்தி வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் லெட்டர்ஸ், அது ஹிந்தியா ஆங்கிலமா? இது ஹிந்தியும் அல்ல, ஆங்கிலமும் அல்ல. ஹிந்தி சொற்களை ஆங்கில எழுத்துக்களில் எழுதுவது. உதாரணமா, தமிழ் சொற்களை வங்காள எழுத்துக்களில் எழுதுனா தமிழர்களுக்கும் புரியாது, வங்காளிகளுக்கும் புரியாது. ஹிந்தி சொற்களை ஆங்கில எழுத்துக்களில் எழுதுனா ஆங்கிலம் தெரிந்தவர்களும் புரியாது, ஹிந்தி தெரிந்தவர்களுக்கும் புரியாது. யாருக்கு புரியுது? இது அமைச்சர்களுக்கே புரியுது. என்னமோ VBG ராம் ஜி அப்படின்னா என்ன அர்த்தம்? மகாத்மா காந்தியை விட இந்த திட்டத்துக்கு பொருத்தமான பெயரா? அது ஒரு பக்கம் இருக்கு. இந்த சட்டம், இந்த சட்டத்தின் கீழே வடிவமைக்கும் புதிய திட்டத்தில் பொருட்களை பாருங்க. ஒன்று, நம்முடைய 100 நாள் வேலை திட்டம் என்பது எல்லாருக்கும் பொருந்தும். யார் வேணாலும் வேலைக்கு பதிவு செய்யலாம். இந்தியா முழுவதுக்கும் பொருந்தும்.
எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும். கேரண்டி இருந்தது. இரண்டாவது, இந்த ஊதியங்களை மத்திய அரசு பொறுப்பெடுத்தது. இந்த பணத்துக்கு மத்திய அரசு பொறுப்பு. மூணாவது, மாநில அரசினுடைய பங்களிப்பு என்பது 25% மெட்டீரியல் காஸ்ட். அந்த பொருள்களை பயன்படுத்தினா அதற்கு 25% தான் மாநில அரசுகளுடைய பங்களிப்பு. மொத்த ஊதியங்கள் மத்திய அரசினுடைய பொறுப்பு. பொருள்களின் செலவில் 75% மத்திய அரசின் பொறுப்பு. நாலாவது, யாருக்காவது வேலை கேட்டு வேலை மறுக்கப்பட்டா வேலையின்மை அலவன்ஸ் தரும். ஐந்தாவது, காலப்போக்கில் இந்த திட்டம் பெரும்பகுதி தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 90-95% பெண்களுக்கு பங்களித்தது, பெண்களுக்கு வேலை கொடுத்தது. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன? 2004ஆம் ஆண்டு இந்த திட்டத்தை நான் 2004-2005 வரவு செலவு திட்டத்தில் பட்ஜெட்டில் அறிவித்த போது அதற்கு பின்னாடி நீண்ட நெடிய கலந்தாலோசனை இருந்தது. திருமதி சோனியா காந்தி, டாக்டர் மன்மோகன் சிங், அது கூட்டணி ஆட்சி என்பதால் கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள், பொருளாதார நிபுணர்கள், நிர்வாகத்தினர், அதிகாரிகள், சமூகியல் அறிஞர்கள் எல்லாரையும் கலந்து அதை மிக ஆலோசித்து அதனுடைய சாதக பாதகங்களை எல்லாம் விவாதித்து இந்த சட்டத்தை உருவாக்கி இந்த சட்டத்தை நான் அறிவித்தோம். 2004-2005 வரவு செலவு திட்டத்தில் நான் உரையாற்றும் போது இதை அறிவித்தேன். டிசம்பர் மாதம் தான் இந்த சட்டம், வரைவு சட்டம் தாக்கல் செய்யப்பட்டது. ஆக ஒரு 8-6-7 மாதங்கள் விரிவான கலந்தாலோசனை, எல்லாரையும் கலந்துதான் இந்த வரைவு சட்டம் அறிமுகப்படுத்தது. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலும் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்க முடியல, எதிர்க்க காரணம் இல்லை. எல்லா கட்சிகளும், கூட்டணி கட்சிகள், ஆளுங்கட்சிகள் மட்டுமல்ல, எதிர்க்கட்சிகளும் இதை ஏற்றுக்கொண்டது. அப்ப எதிர்க்கட்சி தலைவராக வாஜ்பாய் இருந்தார்னு நினைக்கிறேன். அவர் சம்மதத்தோடு ஏகமனதாக நிறைவேற்றார். இந்த 20 ஆண்டுகளில் இந்த திட்டம் அமலாகி இருக்கிறது. இந்த திட்டத்தில் ஏதாவது குறை இருந்தால் அதை குறையை நிவர்த்தி செய்வதில் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. ஆனால் திட்டத்தையே ரத்து செய்து, சட்டத்தையே ரத்து செய்து, வாயில நுழையாத ஒரு பெயரை வைத்து ஒரு திட்டங்களை உருவாக்குகிறோம் என்றால் அதைத்தான் நான் கடுமையாக எதிர்க்கிறேன். இந்த புதிய சட்டத்தின் கீழே இந்த திட்டங்கள் யார் வகுப்பது? ஒன்று தெரிஞ்சுங்க, இது நாடு முழுவதும் அமலாகப் போவதில்லை. மத்திய அரசு எந்த மாவட்டங்களை குறிப்பிடுகிறதோ அந்த மாவட்டங்களில் மட்டும்தான் இந்த திட்டம். நாங்க செயல்படுத்திய திட்டம் நாடு முழுவதும், எந்த நாட்டில் எந்த மாவட்டத்திலையும் எந்த ஒன்றியத்திலையும் ஒருத்தர் வேலை வேணும்னா வேலை கொடுக்கணும். இப்ப அப்படி கிடையாது. குறிப்பிட்ட நோட்டிஃபைடு ஏரியா, இந்த வார்த்தை வருது. மத்திய அரசு எந்த மாவட்டங்களை, எந்த பகுதிகளை குறிப்பிடுகிறதோ அதில் தான் இந்த திட்டம் அமலாகும். ஒன்று. ரெண்டாவது, நார்மேட்டிவ் அலோகேஷன். மத்திய அரசு ஒரு தொகையை ஒதுக்கும், அதற்கு மேல செலவானா மாநில அரசுடைய பொறுப்பு. மத்திய அரசுக்கு முழு செலவு பொறுப்பு அல்ல, ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்குவார்கள். இப்போ உதாரணத்துக்கு 4 ஆண்டுகளுக்கு முன்
1,11,000 கோடி ஒதுக்கினார். கடந்த 3 ஆண்டுகள் ஆக 86,000 கோடி தான். இப்ப அடுத்த வருஷம் நாங்க மத்திய அரசு பட்ஜெட்ல இருந்து 65,000 கோடி தான் ஒதுக்குறோம்னு சொன்னாங்க. அந்த 65,000 கோடி தான் 65,000 கோடிக்கு மேல செலவான மாநில அரசுடைய பொறுப்பு. மூன்றாவது, வருஷத்துக்கு 60 நாட்கள் இந்த வேலையே கிடையாது. இந்த திட்டத்தை அமலாக்க முடியாது. எந்த 60 நாட்கள் என்பது மாநில அரசு அந்த அறுவடை சீசன்ல, விதைப்பு சீசன்ல அப்படின்னு சொல்றாங்க. 60 நாட்களுக்கு கிடையாது. நான்காவது, இதனுடைய மிகப்பெரிய விபரீதம் என்னவென்றால், வேலை கேட்டு வேலை கொடுக்கறது இல்லை, வேலை கொடுத்தா தான் வேலை கேட்க முடியும். இதை புரிஞ்சுக்கங்க. டிமாண்ட் ட்ரிவன் நம்முடைய சட்டம். வேலை கேட்டா வேலை கொடுக்கணும். இப்ப சட்டம் சப்ளை ட்ரிவன். வேலை கொடுத்தா தான் வேலை கேட்க முடியும். இந்த பகுதிக்கு, இந்த மாவட்டத்தில் வேலை கிடையாதுன்னு அவங்க சொல்லிட்டா யாரும் வேலை கேட்க முடியாது. சப்ளை ட்ரிவன். வேலை கொடுத்தா தான் வேலை கேட்க முடியும். விபரீதமான ஒரு ஷரத்து என்னன்னா, மாநில அரசினுடைய நிதி ஆதாரத்தை பொறுத்துத்தான் மாநில அரசுக்கு இந்த கடமை இருக்கிறது. முன்னாடி மத்திய அரசுக்கு இந்த கடமை இருந்தது. ஆண்டு முழுவதும், நாடு முழுவதும் இந்த கடமை இருந்தது. இப்ப மாநில அரசுக்கு தள்ளிவிட்டாங்க. மாநில அரசு கடமை என்பது எக்கனாமிக் கெப்பாசிட்டி. அவங்க நிதி ஆதாரத்தை பொறுத்துத்தான் அவர்கள் திட்டம் வகுக்கணும். எங்களுக்கு நிதி ஆதாரம் கிடையாது, நாங்க 5,000 கோடி தான் செலவழிக்க முடியும்னா 5,000 கோடி தான் திட்டம். இப்ப நடப்பு ஆண்டுல 25,000 கோடி செலவழிச்சிருக்காங்க. நம்ம நாளைக்கு ஒரு மாநில அரசு எனக்கு நிதி ஆதாரம் கிடையாது, நான் 5,000 கோடி தான் செலவழிப்பேன், 1,000 கோடி தான் செலவழிப்பேன்னா இந்த திட்டம் நடைபெறாது. இந்த மாதிரி பல விபரீத குறைபாடுகள் உள்ள திட்டம். இது நாடு முழுவதும் அமலாகாது. அவங்க மத்திய அரசு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும்தான் அமலாகும். ரெண்டாவது, அவங்க எவ்வளவு தொகை ஒதுக்குகிறாங்களோ அதுக்கு தான் அமலாகும். வேலை கொடுத்தா தான் வேலை கேட்க முடியும். மாநில அரசு நீ வேலை கொடுக்கலாம், எனக்கு நிதி ஆதாரம் கிடையாதுன்னா இந்த திட்டம் அமலாகும். இது கேரண்டி சட்டமே கிடையாது, கேரண்டி இல்லாத சட்டம். இது ஏன் கேரண்டி சட்டம்னு சொல்றாங்க? யார் கேரண்டி? மத்திய அரசு கேரண்டி கிடையாது, மாநில அரசுக்கு தள்ளிவிட்டது. மாநில அரசு நிதி ஆதாரம் கிடையாதுன்னு கடமையிலிருந்து விலகலாம். நல்லவேளை இந்த மாதிரி மோசடியான திட்டத்துக்கு மகாத்மா காந்தி பெயரை வைக்கிறத நாங்க விரும்பல. மகாத்மா காந்தியை 2வது படுகொலை செய்திருக்கிறார்கள் என்பது ஒரு புறம் இருக்கு. இந்த சட்டம் மக்களுக்கு பயனில்லாத சட்டம், பெண்களை பெரிதும் பாதிக்கும். இன்னைக்கு நாட்டில் 12 கோடி பேர் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நம்பி இருக்கிறாங்க. அதுல ஏறத்தாழ 8 கோடி பேருக்கு ஜாப் கார்டு இருக்கு, வேலை அட்டை இருக்கு. அதுல ஒரு காலத்துல உதாரணத்துக்கு 2020-21 7,5 கோடி பேர் பலன் கிடைத்தது. நடப்பாண்டுல 4,5 கோடி தான் பலன் கிடைக்கும். பல இடங்கள்ல இந்த திட்டத்தை செயல்படுத்துவது கிடையாது. இந்த புதிய சட்டம் வந்தா எந்த இடத்துலையும் இது நடைபெறாது. அவர்கள் தேவையான இடங்கள்ல, தேவையான காலங்கள்ல
அமல் செய்வாங்க. என்ன ஆகும்னு சொல்றேன். தேர்தலுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்கள்ல இந்த திட்டத்தை அறிவிப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்கள்ல ஒரு மாவட்டத்தை அறிவிப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டில் 32 33 மாவட்டம் இருக்கு, 38 மாவட்டங்கள். இந்த 38 மாவட்டங்கள்ல தேர்தல் காலத்துல தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 6 மாசம் 3 மாவட்டத்துல தான் நாங்க செயல்படுத்துறோம்னு சொன்னா என்ன பண்றது? அவங்க ஆளுகின்ற மாவட்டங்கள்ல மாநிலங்கள்ல எல்லா மாவட்டத்திலையும் குறிப்பிடுவாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த திட்டம் செயல்படக்கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா மாநில அரசு என்ன சொல்லும்? எனக்கு 40 மாவட்டங்கள் இருக்கு, நீ தயவு செய்து 40 மாவட்டங்கள்லயும் அமல் செய்யால, ஒரு 5 மாவட்டத்தை ஒப்புக்காக செய்யுன்னு சொல்லுவோம். 5 மாவட்டத்தில் செய்யும் போது அவங்க எனக்கு பெரிய தொகையை ஒதுக்கிறாது, நீ 60 ரூபா கொடுத்தா நான் 40 ரூபா கொடுக்கணும், 10 கோடி கொடுத்தா நான் 4 கோடி, நான் ஒரு 6 கோடி கொடுத்தா நான் 4 கோடி கொடுக்கணும், 2 கோடி கொடு, 2 கோடி கொடுத்தா நான் 1.5 கோடி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் கேரண்டி திட்டமே கிடையாது, கேரண்டி இல்லாத திட்டம். இதுல யார் பாதிக்கப்படுவார்கள்? பரம ஏழைகள் தான் பாதிக்கப்படுவார்கள். மிக மிக ஏழைகள். அந்த வேலை செஞ்சாதான் இரவுல அடுப்பு எரியும், ஏதோ ஒருவேளை உணவு கிடைக்குங்கிற நிலையில் இல்லாம பல கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. என்னுடைய கணக்கு 12 கோடி மக்கள் அந்த மாதிரி இருக்காங்க. வேலை கிடைச்சா தான் அன்னைக்கு அன்றாட கூலி வேலை கிடைச்சா அடுப்பு எரியும், அன்றாட கூலி வேலை கிடைக்காட்டி அடுப்பு எரியாது. இந்த திட்டம் என்பது ஒரு பெரிய பாதுகாப்பு வலை, சேஃப்டி நெட். எங்கேயுமே வேலை கிடைக்காட்டி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் போய் 250 ரூபா 270 ரூபா கிடைக்கும். அதெல்லாம் கிடையாது. பாதுகாப்பு வலையே கிடையாது. சேஃப்டி நெட்டையே எடுத்துட்டாங்க. மிக மிக ஏழை மக்கள், எல்லாரும் ஏழைன்னு நான் சொல்லல, எல்லாரும் இந்த திட்டத்தை நம்பித்தான் இருக்கிறாங்கன்னு சொல்லல. நாடு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வருகிறது. நம்ம காலத்துல 8%, இவங்க காலத்துல 6% என்பது முன்னேற்றம் தான். நம்ம காலத்துல வளர்ச்சி விகிதத்தை விட குறைந்த வளர்ச்சி விகிதம் தான். ஆனா வளர்ச்சி இருக்கு. அந்த வளர்ச்சியில ஒரு 10-12 கோடி பேர் பலன் பெறல. அதான் உண்மை. எல்லா கிராமத்திலையும் ஒரு 5 குடும்பம் 6 குடும்பம் 10 குடும்பம் இருக்கு. பரம ஏழைகளாக இருக்கிறார். அவங்களுக்கு கல்வி கிடையாது, வேலை கிடையாது. அவர்கள் இந்த திட்டத்தை நம்பி இருந்தாங்க. இந்த திட்டத்தை நம்பி இருக்க முடியாது. அவர்கள் பல பேர் பல குடும்பங்கள்ல 30 நாட்கள்ல ஒரு 7-8 நாட்கள் பட்டினியா தான் படுக்கப்படும். இதை கடுமையாக எதிர்க்கிறோம். இன்று காலை திருமதி சோனியா காந்தி அவர்கள் ஒரு வீடியோ பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வீடியோ ஹிந்தியில பதிவு செய்திருக்கிறார்கள். ஆங்கில மொழிபெயர்ப்பு வந்திருக்கிறது. அதை தமிழ்லையும் ஊடகங்கள் மொழிபெயர்த்து வெளியிடும் என்று நம்புகிறேன். காங்கிரஸ் கட்சி இதை உறுதியாக எதிர்க்கும். கிராமம் கிராமமாக இந்த எதிர்ப்பு எழும். வீடு வீடாக இந்த மோசடியை அம்பலப்படுத்துவோம். இந்த சட்டம் ரத்தாகும் வரை எங்கள் போராட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கிறேன். என்ன சொல்றீங்க? அதாவது உங்களுக்கு மறந்திருக்கலாம், 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அவர் பிரதமரா வந்து
7 மாதங்கள் கழித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். என்ன சொன்னாரு? நான் இந்த மகன்ரேகா திட்டத்துக்கு விரோதி, ஆனால் என்னுடைய அரசியல் உள்ளுணர்வு என்ன சொல்கிறது என்றால், இந்த மகன்ரேகா திட்டத்தை ரத்து செய்யாதே என்று சொல்கிறது. காரணம், இந்த மகன்ரேகா திட்டம் என்பது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசினுடைய தோல்வியினுடைய நினைவு சின்னமாகும். எங்களுடைய அரசனுடைய தோல்வியினுடைய நினைவு சின்னமாக இருக்கு. ஆங்கிலத்தில் அவர் சொன்னது, my political sense tells me never to scrap Maganrega. It is a living monument to your failures. எங்களை பார்த்து நாடாளுமன்றத்தில் சொன்னார். இன்னைக்கு இதை ரத்து செய்திருக்கிறாருன்னா இதற்கு பதிலாக ஒரு மோசடியான ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார். இதை பறைசாற்றுவாங்க. ஊர் ஊராக சென்று நரேந்திர மோடி அவர்கள் பேசுவார். இந்த திட்டத்தினுடைய பெருமைகளை எல்லாம் பேசுவார். எதிரில் யாராவது பத்திரிகையாளர் இருந்தா தானே கேள்வி கேட்கறது. மக்கள் கேள்வியை கேட்கறாங்க, அவர் பாட்டுக்கு பேசிட்டு போயிடுவார். அதை ஊடகங்கள் பெருசா போடும், நாள்தோறும் போடும். இப்ப தேர்தல் வருதில்ல, 5-6 மாநிலங்கள்ல நாள்தோறும் சென்று முழங்குவார். இந்த திட்டத்தினுடைய பெருமையெல்லாம் சொல்லுவார். இதுல எந்த பெருமையும் கிடையாது. இது ஏழை எளிய மக்களுக்கு விரோதமான சட்டம். இந்த திட்டத்தில் இது ஒரு செல்லரித்த திட்டத்தை தான் மாநில அரசுகள் அறிவிக்க முடியும். இதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து போராடும். ஏற்கனவே 100 நாட்கள் முழுமையா வேலை கொடுக்கல, 45 நாட்கள் 50 நாட்கள் தான் ஆண்டுக்கு வேலை கொடுக்கல. அது சரி, 125 நாட்கள்னு அதிகரிச்சிருக்காங்க. அது சும்மா அது நிலா சாப்பாடு மாதிரி, நிலவுல போய் சாப்பாடுன்னு ஊட்டுறாங்கல்ல குழந்தைக்கு. 100 நாளே எட்டல, 125 நாள்னு அறிவிச்சு என்ன பண்றது? சராசரி இந்தியா முழுவதும் 50 நாட்கள். 100 நாட்களை பூர்த்தி செய்தவர்கள் சில லட்சம் தான். 7 கோடி 5 கோடி வேலை பார்க்கிறாங்கன்னா அந்த 100 நாட்களை பூர்த்தி செய்தவர்கள் ஒரு 40 லட்சம் தான். எப்படி 100 நாட்களுக்கு வேலை கொடுக்கணும்னு திட்டமிடுவதை விட 125 நாட்கள், ஏன் 125, 250 சொல்லுங்க, 300 சொல்லுங்க. அத எட்ட முடியாத இலக்கை உனக்கு நான் இலக்கு வைத்திருக்கிறேன்னு சொன்னா மக்கள் அதை நம்புவதற்கு அறிவில்லாதவர்கள். காந்தியின் பெயர் நீக்கப்பட்டு மட்டும் பிரச்சனையா, இல்ல ராமருடைய பெயர் சேர்க்கப்பட்டது பிரச்சனையா? ராமர் பேரை சேர்த்ததாக எனக்கு தெரியல. ஜி ராம் ஜின்னு போட்டிருக்காங்க. யாரோ பாரதிய ஜனதா கட்சியில யாராவது ஜி ராம் இருக்கலாம். யார் பேரை வச்சிருக்காங்கன்னு தெரியல. காந்தியுடைய பெயரை நீக்கி இருக்கிறார். ஜி ராம்ஜிங்கிறது பெயர் அல்ல, ஹிந்தி சொற்கள், ஆங்கில எழுத்துக்கள். அது என்னால உச்சரிக்க முடியல, நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. இல்ல, இந்த ரெண்டு பொருளை பற்றி தான் இந்த Does Congress believe that this is a kind of way by the BJP to remove Gandhi or his identity? Of course, we strongly believe in that, sir. According to me, it's the second killing of Mahatma Gandhi. He was killed once in January 30, 1948. They have killed him again. They killed his memory again last Friday. சார், நாடு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வருதுன்ற வார்த்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. அது எப்படி, எதனால அந்த வளர்ச்சி ஏற்பட்டு? எதனாலனா மக்கள், உழவர்கள் உணவு உற்பத்தி செய்யறாங்க, தொழிற்சாலைகள் செயல்படுது. முன்னேற்றமே இல்லைன்னு சொல்ல முடியாது. 1% வளர்ச்சி இருந்தா கூட முன்னேற்றம் தானே.
2% வளர்ச்சி இருந்தா கூட முன்னேற்றம் தானே. முன்னேறவே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ நிறைய நாடுகள் வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிளை சந்திக்கும் போது இந்தியா வந்து அதை சரியா கையாண்டதாக ஒரு என்ன கையாண்டார்கள்? நீங்க தான் அத ஊடகத்தில் பெரிதுபடுத்தீங்க. கோடிக்கணக்கான மக்கள் பம்பாயில இருந்து, அகமதாபாத்ல இருந்து, ஹைதராபாத்ல இருந்து, பெங்களூர்ல இருந்து, தமிழ்நாட்டில இருந்து நடந்தே சென்றார்கள் பீகாருக்கு, உத்தரப்பிரதேசம். அது கையாண்டுதான். அது எப்படி கையாண்டதா சொல்றீங்க? பஸ் கிடையாது, ரயில் கிடையாது, வாகனங்களை ஏற்பாடு செய்யல, பட்டினியோட ஏதோ சோற்று மூட்டையை தலையில சுமந்து கொண்டு 10 நாள் 15 நாள் நடந்தாங்கல்ல. அதெல்லாம் பாத்தீங்கல்ல. அதுல நடக்கும் போதே பல பேர் இறந்தாங்கல்ல. அதெல்லாம் பாத்தீங்கல்ல. உச்சநீதிமன்றம் தலையிட்டு அசோக் பூஷன்ங்கிற நீதிபதியுடைய அமர்வு தான் தலையிட்டு பஸ் விடணும்னு சொன்ன பிறகு, ரயில் விடணும், விசேஷ ரயில், ஸ்பெஷல் ட்ரெயின், ஸ்பெஷல் பஸ் விடணும்னு சொன்ன பிறகு 10 நாட்கள் கழித்து அங்கங்க ஒரு பஸ், ஒரு ரயிலை விட்டாங்க. கோடிக்கணக்கான பேர் நடந்தே போனார்கள். மறந்துடாதீங்க. இந்தியா முழுவதும் இதுக்கு முன்னாடி உள்ள பிரதமர்களை விட இப்ப இவர் வந்து ஒரு உலக தலைவரா வந்து எப்படி அது காங்கிரஸ் வந்து மௌனத்தினுடைய பின்னணியில் இது என்ன உலகத் தலைவர்? நீங்க தான் உலகத் தலைவராக சித்தரிக்கிறீங்க. உலகத் தலைவராக மாறுறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. உலகத் தலைவராக மாறினா நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனா ஜவஹர்லால் நேருவை விட உலகத் தலைவரா? இவருடைய செய்திகள் வெளிநாட்டு அந்நிய நாட்டு பத்திரிகைகள் எல்லாம் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட், லண்டன் டைம்ஸ், அதெல்லாம் என்ன செய்தி வருதுன்னு பாருங்க. நீங்க எங்கோ இங்க தமிழ் பத்திரிகை, தெலுங்கு பத்திரிகை உலகம் பூரா படிக்கிறதா நினைக்கிறீங்க. டாக்ஸ் ரிடக்ஷன் பண்ணாங்க, 12 லாக் வரைக்கும் ஸ்லாப் வந்து இது பண்ணாங்க. அது பணவீக்கத்தின் காரணமாக ஒவ்வொரு நிதி அமைச்சரும் ஸ்லாபை இன்க்ரீஸ் பண்றாங்க. ஒவ்வொரு நிதியமைச்சரும் ஸ்லாபை இன்க்ரீஸ் பண்றாங்க. பெட்ரோல் விலை என்ன, டீசல் விலை என்ன, இந்த பொருளாதாரத்துக்குள்ள போறாங்க. இந்த பொருளை பற்றி கேளுங்க. கிராம ஊராட்சிகள் இருக்கக்கூடிய இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பேரூராட்சிகள், நகராட்சிகளுக்கு இப்போ மேலும் சொல்லி அங்க இருக்க மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிலையில வந்து இப்ப நிதி குறைப்பு, நிதி குறைப்பு மட்டுமல்ல, நீங்க சொல்றது உண்மை. ஊரக பகுதிகள் எல்லாம் மட்டும்தான் இதை அமலாக்க முடியும். புதிய திட்டத்தை நகர்ப்புற பகுதிகள் எல்லாம் அமலாக்கவே முடியாது. சட்டத்திலே இருக்கு. ரூரல் கம்யூனிட்டிஸ் அண்ட் ரூரல் ஏரியாஸ் என்ற வாசகம் இருக்கு. இந்த புதிய திட்டம் ரூரல் கம்யூனிட்டிஸ் அண்ட் ரூரல் ஏரியாஸ், டவுன் பஞ்சாயத்துல, பேரூராட்சியில, நகரப்புறங்கள்ல அமலாக்கவே முடியாது. சோசியல் மீடியால ஒரு வகையான ஒரு செய்தி வருது, டிஸ்ட்ரெஸ். அதாவது அந்த சோசியல் மீடியால போயிட்டு இருக்க செய்தி எப்படி வருதுன்னா, திஸ் இஸ் ஸ்டெப்ஸ் டுவர்ட் ரிமூவிங் காந்திஸ் பிக்சர் ஃப்ரம் த ருபி நோட் அப்படின்ற மாதிரி. அது மாதிரியான சான்ஸ் இருக்குமா? சம்திங் ஹேப்பன் லைக் தட் இன் இந்தியா. என்ன செய்வார்கள்னு நான் சொல்ல முடியும். எவ்வளவு விபரீதத்துக்கு அவங்க போவாங்க அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியும். தமிழ்நாட்டுக்குள்ள வரும், தமிழ்நாட்டுக்குள்ள வர நீங்க ஆட்சியராக சொல்றீங்க. இப்ப நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற மூத்த தலைவர், இந்தியாவில் வந்து மூத்த தலைவராக இருக்கிறீங்க. தமிழ்நாடு காங்கிரஸ்ல வந்து இல்ல, இந்த 2 பொருளை மட்டும்தான் தமிழ்நாட்டுல வந்து இதுதான் இந்த 2 பொருளை தாண்டி எந்த கேள்வியும் கேட்க முடியாது. சார், வெஸ்ட் பெங்கால்ல இந்த மாநில திட்டத்துக்கு காந்தியின் பேர் சொல்றாரு. அதே போல இந்தியாவுடைய ஆளுகின்ற மாநிலத்தில் வந்துட்டு காந்தி பேரை கொடுக்கறதுக்கு ஏதாவது இந்த சட்டத்துல ஷெட்யூல் 1 இந்த சட்டத்துல பின்பகுதியில் இருக்கு. ஷெட்யூல் 1, இந்த ஷெட்யூல் 1 சில விதிகள் இருக்கு. இந்த விதிகளை ஒவ்வொரு மாநிலமும் கட்டாயமாக அமலாக்க வேண்டும் அப்படின்னு விதி இருக்கு. முதல் விதி என்னன்னா, இந்த சட்டத்துக்கு விக்ஷித் பாரத், ஜி ராம்ஜி என்ற பெயரைத்தான் சூட்ட வேண்டும் என்று விதி இருக்கு. இந்த விதியை யாராவது மாநிலம் மீறினா பணம் கொடுக்க மாட்டாங்க. அப்படித்தான் நான் சட்டத்தை படிக்கிறேன். முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள்
தங்களுடைய மாநிலத்தில் அவர்கள் வேற திட்டத்தை அமலாக்குறாங்களா, இந்த திட்டத்தை அமலாக்குறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த திட்டத்தை அமலாக்கினார், இந்த சட்டத்தின் கீழே ஒரு திட்டத்தை வரைந்து அமலாக்கினார். இந்த பெயரைத்தான் கட்டாயமாக சூட்ட வேண்டும் என்று விதி ஒன்று, முதல் விதியாதான். சரி, சில ஆண்டுகளுக்கு முன்பாக நேரு மீதான ஒரு தாக்குதல் பிரைம் மினிஸ்டருடைய இதில், இப்போ காந்தி மீது ஒரு தாக்குதல். அதான் எழுதியிருக்கேன். நேரு மீது தாக்குதல் செய்து ஓய்ந்து விட்டார்கள். இப்ப காந்தி மீது தாக்குதல் தொடங்கி இருக்கு. என்ன காரணம் சார்? என்ன காரணம்? என்ன காரணம் என்பது மகாத்மா காந்தியை எந்த சித்தாந்தம் கொன்றது என்ற கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா அந்த காரணம் தான். Sir, will it affect their legacy, be it Nehru or Gandhi? அதாவது பூனை நினைச்சுதான் கண்ணை முடிக்கிட்டா உலகமே அஸ்தமன் செஞ்சு. காந்தி நேரு பேரை இந்திய வரலாறுல இந்திய மக்களுடைய ஆழ் உணர்விலிருந்து எப்படி நீக்க முடியும்? எவ்வளவு வல்லமையாக இருந்தாலும், வல்லமை என்பது ஒரு காட்சி தான். காந்தி, நேரு, புத்தர், இயேசு கிறிஸ்து, முகமது நபிகள், மகாவீரர், தலை சிறந்த தலைவர்கள், தாதாபாய் நவரோஜி, பாலகங்காதர் திலக், கப்பலோட்டிய தமிழர் வஉசி, இவர்களையெல்லாம் நீக்க முடியும். இவர்களுக்கு ஈடான தலைவர்கள் மகாத்மா காந்தி. அவர்தான் மிகப்பெரிய தலைவர், தலைவர்களுக்கு தலைவர். ஜவஹர்லால் நேரு, இவர்கள் பேரையெல்லாம் நினைவெல்லாம் நீக்க முடியாது, நீக்க முடியும் என்று நினைப்பதே அபத்தம். தென்னாட்டை பின்பற்றி வடநாடு திரும்புன்ற ட்விட்டரில் பேசியிருக்கு. என்ன பொருள்? என்ன பொருள் என்றால், அந்த ட்விட்டரை பூரா படிங்க. எந்த பொருளை பற்றி எழுதனோ அந்த பொருளை தான் சுட்டிக்காட்டும். இந்த வலதுசாரி மதம் சம்பந்தப்பட்ட சித்தாந்தத்தை தென்னாடு நிராகரித்தது. அந்த பாதையில வடநாடும் திரும்பும்னு நான் நம்புறேன், வேண்டுகிறேன், ஏங்குகிறேன். சார், எதிர்க்கும் குரல் உங்களிடம் இருக்கு. ஆனா வெற்றி பெறக்கூடிய அதெல்லாம் தோல்விக்குள்ளே இருக்கிறது. இந்த இரு பொருள்களை ஒட்டி அந்த கேள்வி எழல. இந்தியா கூட்டணி இந்த விஷயத்தை இருக்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி ஏடிஎம்கே வந்து இந்த விஷயத்தை பேசி அதிமுக அவர்கள் என்ன பண்ணுவாங்க? பாரதிய ஜனதா கட்சி தான் முதலாளி சொன்ன பிறகுதானே செய்வாங்க. அதாவது இந்த பொருளை விட்டு விலகிறேன், 64 லட்சம் பேரா நீக்கியிருக்காங்க. இல்லை, அது இறந்தவர்கள் இரட்டை பதிவு, அதை விட்டுருங்க. 66 லட்சமா? இறந்தவர்களை சேர்க்க சொல்லி நாங்க சொல்லல, இரட்டை பதிவு உள்ளவர்களை சேர்க்கணும்னு நாங்க சொல்லல. அதெல்லாம் நியாயம்தான், அதை எடுத்துருங்க. அது அவர்களுடைய தோல்வி. 10 வருஷமா இறந்தவர்களை இன்னைக்கு நிக்கிறாங்க, போன வருஷம்ல நீக்கி இருக்கணும். அது போட்டோம். 66 லட்சம் பேரை காணாம போயிட்டாங்க. அவங்களுக்கு முகவரியே கிடையாது. சென்னையில மட்டும் 35 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க. 3ல ஒரு பகுதி முகவரியே இல்லாதவர்களா? உங்க பல நண்பர்கள்ல 10 நண்பர்கள் சேர்ந்தா 3 பேருக்கு முகவரியே கிடையாதா? இத எனக்கு வியப்பளிக்கிறது. ஆனா அதை கூட அதிமுக ஆதரிக்கிறது. இந்த 66 லட்சம் பேரை நீக்கியதற்கு நாங்கள் வருத்தப்பட்டு, கவலைப்பட்டு, எல்லா கட்சி தோழர்களும் நீக்கப்பட்டவர்கள் பெயரை மீண்டும் சோதனை செய்து, மீண்டும் சரிபார்த்து, அவர்களை யாரை சேர்க்க முடியுமோ சேர்க்கணும்னு
நான் சொல்லியிருக்கேன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சொல்லியிருக்கிறது, திமுக தலைவர் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, மற்ற கட்சிகள்லாம் சொல்லுது. அதிமுக மட்டும் நாங்கள் நீக்கினது முழுக்க முழுக்க சரின்னு சொல்றாங்க. என்ன பண்றது? அதுல இருந்தே தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் உங்க கேள்விக்கு பதில். பாஜக முதலாளின்னு சொல்றீங்க, அதிமுக செயல்பாடு அடுத்த கட்டம் அது அவங்கள கேட்கணும். நன்றி, நன்றி, வணக்கம். சரிக்கிட்டே இருக்கு. ஆ? டாலர் இந்த 2